வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் 7th சயின்ஸ் சாப்டர் 1 நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸில் வந்து நம்ம பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் ஃபுட் அதர் தேன் கார்போஹைட்ரேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது, எப்படி வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா இடத்துல இருந்தும் பிளான்ட்ஸ் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி லீவ்ஸ்க்கு வந்து கொண்டு வருது, எப்படி வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 3 வீடியோக்கு வந்து வாங்க. ஸோ தட் இன்னும் கிளியராக வந்து லெசன் வந்து புரியும். ஸோ synthesis of plant food other than carbohydrates. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு வந்து நம்ம என்னன்னு சொன்னோன்னா ஸ்டார்ச், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றது பார்த்தோம். அந்த ஸ்டார்ச்சும் வந்து இட் இஸ் ஆல்சோ அ கார்போஹைட்ரேட். ஸோ வைஸ் வர்சா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்து சொல்லலாம். அண்ட் யூ ஹாவ் ஜஸ்ட் லேர்ன்ட் தட் பிளான்ட் சிந்தசிஸ் கார்போஹைட்ரேட்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா தான் இந்த கார்போஹைட்ரேட்ஸை பிளான்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தோம். அதாவது போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த carbohydrates are made of carbon, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணால் செய்யப்பட்டது தான் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ். அண்ட் தீஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசிஸ் அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சச் அஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மற்ற காம்பனன்ட்ஸை ஃபுட் காம்பனன்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஆனால் ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, அதெல்லாம் வந்து நைட்ரஜீனியஸ் சப்ஸ்டன்சஸ். அதில் அப்படின்னா என்ன அர்த்தம், நைட்ரஜீனியஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா அதில் வந்து நைட்ரஜன் இருக்கும். அப்படி இருக்கிறத வந்து நைட்ரஜீனியஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் பிளான்ட்ஸ் வந்து எந்த இடத்துல இருந்து இந்த நைட்ரஜனை வந்து எடுத்துக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே படிச்சிருப்போம். Nitrogen is present in abundance in gaseous form in the air. ஏரில் gaseous ஃபார்மில் நிறைய நைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. பிளான்ட் cannot absorb nitrogen in this form. பிளான்ட் வந்து அந்த gaseous ஃபார்மில் இருக்கிற நைட்ரஜனை பிளான்ட்டால் எடுத்துக்க முடியாது. சாயிலில் சில பாக்டீரியாஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேஷியஸ் நைட்ரஜனை வந்து அதை யூஸபிள் ஃபார்மாக வந்து மாற்றும் அண்ட் அதை வந்து சாயிலில் ரிலீஸ் பண்ணிக்கும். இதை தான் வந்து பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி வாட்டர் அப்சர்வ் பண்ணுதில்ல ரூட் வழியாக, அப்போது ரூட் வழியாக அப்சர்வ் பண்ணும் போது வாட்டரை இந்த நைட்ரஜனையும் வந்து சேர்த்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க, நைட்ரஜன் வந்து அதிக அளவில் ஏரில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆனால் கேஷியஸ் ஃபார்மில் கேஸாக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. பிளான்ட் வந்து கேஷியஸ் ஃபார்மில் எடுத்துக்க முடியாது. அது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடும் தான் மாற்றி மாற்றி எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலில் சில பாக்டீரியாஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது என்ன பண்ணோன்னா இந்த நைட்ரஜன் கேஷியஸ் ஃபார்மில் இருக்குல்ல, இந்த நைட்ரஜனை ஒரு யூஸபிள் ஃபார்மாக, அதாவது பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய விதத்தில் வந்து அதை மாற்றிடும். அதை வந்து சாயிலில் வந்து ரிலீஸ் பண்ணும். சாயிலில் ரிலீஸ் பண்ண உடனே இதை வந்து என்ன பண்ணும், இந்த பிளான்ட் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும் போது சாயிலிருந்து இருக்கிற நைட்ரஜனையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுவாங்க சில பிளான்ட்ஸ் வந்து வளர்கிறதுக்காக. ரிச் இன் நைட்ரஜன் டு த சாயில், அதாவது சாயிலில் வந்து பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக சாயிலேருந்து உரம்லாம் வந்து சேர்ப்பாங்கல்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னது, நைட்ரஜன் ரிச்சாக வந்து இருக்கும். ஸோ இன் திஸ் வே த பிளான்ட்ஸ் ஃபுல்ஃபில் தயர் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் நைட்ரஜன் அலாங் வித் அதர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஸோ இது மூலயமாவும் வந்து பிளான்ட்டு தனக்கு தேவையான நைட்ரஜனை வந்து இப்படியுமே வந்து அதுக்கு வந்து சேர்ந்துடும். அது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ பிளான்ட் கேன் தென் சிந்தசைஸ் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இது மூலயமா என்ன பண்ணும், பிளான்ட் வந்து ப்ரோட்டீனும் விட்டமின்ஸையும் வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கும், அதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது கார்போஹைட்ரேட்ஸு, ஸ்டார்ச் இதெல்லாம் பற்றி வந்து நம்ம பார்த்தோம். இந்த பார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்லை,
ப்ரோட்டீன்ஸு அதே மாதிரி விட்டமின்ஸும் வந்து பிளான்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து இந்த காம்பனன்ட்ஸும் வந்து பிளான்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்த்தது. அடுத்தது அதர் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸில் அதர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் என்னென்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேர் ஆர் சம் பிளான்ட்ஸ் விச் டு நாட் ஹாவ் குளோரோஃபில். சில பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா குளோரோஃபில் வந்து இருக்காது. அதனால் குளோரோஃபில் இல்லாட்டி அந்த பிளான்ட்ஸால் ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா அந்த பிளான்ட்டால் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அப்போ அதெல்லாம் எப்படி சர்வைவ் ஆகுது, அப்போ அதுக்கெல்லாம் நியூட்ரிஷன் எப்படி கிடைக்கிது அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் மாதிரியே வந்து பிளான்ட்ஸுமே ஃபுட்டு டிபெண்ட் பண்ணும். அது இன்னொரு பிளான்ட் மேலே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். Like humans and animals, such plants depend on food produced by other plants. இன்னொரு பிளான்ட் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், they use heterotropic mode of nutrition. தானே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் ஆட்டோட்ராப்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஆனால் சில பிளான்ஸால் வந்து அந்த குளோரோஃபில் இல்லாததுனால அதால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா ஃபுட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இன்னொரு பிளான்ட்டை சார்ந்து வந்து இருக்கும் ஃபுட்டுக்கு. அந்த மாதிரி பிளான்ஸோட நம்ம நியூட்ரிஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபிகரில் வந்து 1.5 ஃபிகரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாவே வந்து நம்மளுக்கு தெரியுது. லுக் அட் ஃபிகர் 1.5. டு யூ see a yellow wiry branch structure twining around the stem and branches of a tree? ஸோ ஒரு மாதிரி இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து என்ன ஆகுது, இன்னொரு ட்ரீயோட அப்படியே ட்ரீயில் வந்து அப்படியே சுற்றி வந்து இருக்குது. அதை தான் வந்து இங்கே இந்த பிக்சரில் வந்து காமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ பிளான்ட் கால் கஸ்கட்டா. இந்த பிளான்ட்டோட பேர் வந்து என்னது, கஸ்கட்டா. இட் டஸ் நாட் ஹாவ் குளோரோஃபில். அந்த பிளான்ட்டுக்கு குளோரோஃபில் கிடையாது. அப்போது என்ன பண்ணும், இட் டேக்ஸ் ரெடிமேட் ஃபுட் ஃப்ரம் த பிளான்ட் ஆன் விச் இட் இஸ் கிளைம்பிங். அது என்ன பண்ணுதுன்னா எந்த பிளான்ட் மேலே அது கிளைம்ப் ஆகி அது ஏறுதோ அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்து இது எடுத்துக்குது. The plant on which it climbs is called the host. எந்த பிளான்ட் மேலே இந்த பிளான்ட் வந்து ஏறுதோ கிளைம்ப் ஆகுதோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Since it deprives the host of valuable nutrients. இது என்ன பண்ணுது, ஹோஸ்ட் பிளான்ட்ல இருந்து அதுக்கிட்ட இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இது எடுத்துக்குது. அண்ட் கஸ்கட்டா இஸ் கால்டு த பேரசைட். கஸ்கட்டா அப்படின்ற இந்த பிளான்ட்டோட பேர் வந்து என்னது, அதை வந்து பேரசைட்னு வந்து சொல்லலாம். ஏன், அது ஹோஸ்ட் பிளான்ட்ல இருந்து அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க நியூட்ரியன்ஸ், அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குது. எப்படி, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஃபுட்டை வந்து இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்குது. And other animals also a kind of parasites. இப்போ என்ன கேட்குறாங்க கொஷின் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் அதர் அனிமல்ஸுமே வந்து கைண்ட் ஆஃப் பேரசைட்ஸா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அண்ட் யூ ஷுட் திங்க் அபவுட் இட் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர். ஸோ இந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் ஹாவ் யூ சீன் ஆர் ஹர்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் கேன் ஈட் அனிமல்ஸ்? ஸோ நீங்கள் வந்து எதை பிளான்ஸ் பார்த்துருக்கீங்களா, என்ன மாதிரி பிளான்ஸ் வந்து அனிமல்ஸை சாப்பிட்ற பிளான்ஸை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தேர் ஆர் ஃபியூ பிளான்ஸ் விச் கேன் ட்ராப் இன்செக்ட்ஸ் அண்ட் டைஜஸ்ட் தெம். ஸோ சில பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணி அதை பிடிச்சி அதை வந்து சாப்பிடும். அண்ட் இட் இஸ் நாட் அமேசிங், சச் பிளான்ஸ் மே பி க்ரீன் ஆர் சம் அதர் கலர். அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரீனு இல்லாட்டினா வந்து வேறு கலரில் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா பிக்சர்
1.6 ஃபிகர் 1.6ல பார்த்தோம்னா பிக்சர் லைக் ஆர் ஜக் லைக் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பிக்சர் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்னது ஒரு லீஃபோட மாடிஃபைடு பார்ட் தான் வந்து இந்த ஜக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது. இந்த லீஃபோட அப்பெக்ஸில் தான் வந்து என்ன இருக்குது, இங்கே லிட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் இந்த லீஃபோட அப்பெக்ஸ் தான் வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் லிட். இது வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அந்த பிக்சரோட க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் இந்த லிட் வந்து அந்த பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்சைட் த பிக்சர் தேர் ஆர் hairs which are directed downwards. அந்த பிக்சருக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அதில் வந்து என்ன இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லீஃப் மாடிஃபைட் இன்டு பிக்சர். அதாவது இந்த பிக்சர் அப்படின்றது என்னென்னா லீஃபை வந்து மாடிஃபை ஆகி பிக்சராக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் வந்து என்ன, இதில் வந்து நிறைய ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வென் இன்செக்ட் லேண்ட்ஸ் இன் த பிக்சர், இந்த பிக்சருக்குள்ளே இந்த இன்செக்ட் எதனா போச்சுன்னா லிட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி இன்செக்டை வந்து ட்ராப் பண்ணிடும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இன்செக்ட் வந்து வெளியில் வர முடியாது. அண்ட் த ட்ராப்டு இன்செக்ட் கெட் என்டாங்கிள்ட் இன்டு த ஹேர். ஸோ இந்த ட்ராப் ஆன இன்செக்ட் வந்து என்ன ஆகும், என்டாங்கிள்ட் ஆகிடும். அப்படின்னா ஸோ என்டாங்கிள்ட் அப்படின்னா வந்து அதை மாட்டிக்கும். இதில் இந்த ஹேரில் பிக்சருக்குள்ளே இருக்குல்ல, அந்த ஹேரில் வந்து அது மாட்டிக்கும். இந்த லிட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும் அண்ட் இன்செக்டும் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். அதாவது இந்த இன்செக்டும் ஃபுல்லாக மாட்டிக்கும். அண்ட் இந்த இன்செக்ட் வந்து என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஆகிடும். எப்படின்னா அதில் வந்து அந்த பிக்சருக்குள்ளே டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் வந்து செக்ரீட் ஆகும். இப்போ எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியாக வந்து நம்ம பாடிக்கு எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த பிளான்ட்லேயும் வந்து என்ன இருக்கும்னா டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த பிக்சருக்குள்ளே. இது வந்து அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும், அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் சச் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ஸ் ஆர் கால்ட் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். அண்ட் இந்த மாதிரி இன்செக்ட் எல்லாம் சாப்பிடுதுல அந்த பிளான்ஸோட பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இன்செக்டிவோரஸ் plants. And is it possible that such plants do not get all the required nutrients from the soil in which they grow? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து சாயில்லேருந்தும் வந்து எடுத்துக்குமா, அது எந்த இடத்துல வளருதோ அந்த இடத்துல இருந்து அது நியூட்ரியன்ஸை எடுத்துக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் பிளான்ட்ஸ் வந்து நைட்ரஜன் வந்து அதாவது கேஷியஸ் ஃபார்மில் எடுத்துக்க முடியாது. அது வந்து என்ன பண்ணும், அது சாயிலிருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும் போது சில பாக்டீரியாஸ் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே இந்த மாதிரி பிளான்ஸுமே வந்து நியூட்ரியன்ஸை வந்து சாயில் மூலமா எடுத்துக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது வந்து எடுத்துக்காது. ஏன்னா இந்த பிளான்ஸ் தே டு நாட் கெட் ஆல் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். ஏன்னா அதில் வந்து நைட்ரஜன் டிஃபிஷியேட்டாக இருக்கிற, அதாவது நைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த மாதிரி இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து வளரும் மோஸ்ட்லி. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சாப்ரோட்ராப்ஸ் இந்த டாபிக் பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.